மாஞ்சோலை பெயரிலேயே சோலையைப் பெற்ற பெருமைக்குரியது. மனிதத்தன்மையை கற்றுக் கொடுத்த புண்ணிய பூமி இது. மனிதநேயம் மாறாத ஜாதி மத பேதமறியா கதம்ப மாலை இது. குதிரை வெட்டி ஊத்து, நாலுமுக்கு காக்காட்சி, மாஞ்சோலை என்ற 5 எழில்மிகு ராஜ்யங்களை உள்ளடக்கிய தனி சாம்ராஜ்யம் இது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பசுமையைத் தவிர வேறேதும் கண்டதில்லை. எண்ணுக்கடங்காத நினைவலைகளை சுமந்த நிலையில் எங்கு பார்த்தாலும் கண்ணீர் துளிகள். இப்போது எப்படி வாழப்போகிறோம் என்ற கேள்விக்குறிகள். தோல்வி என்ற ஒற்றைச் சொல்லால் துவண்டு போய் மரணிக்கும் மனநிலை. ஏன் இந்த சோகம்? ஏன் இந்த மரண ஓலம்? வாழ்க்கை போராட்டமல்ல, போராட்டமே வாழ்க்கை என்ற வரலாறு படைத்த மக்களல்லவா நீங்கள். கடும் குளிரா, பனிமழையா, பஞ்சம் பட்டினியா, அத்தனையும் அசாத்தியமாய் எதிர்கொண்ட எத்தர்களல்லவா நீங்கள். சீட்டு போட்டு சிறு சேமிப்பை உணர்த்திய உயர்ந்தவர்களல்லவா நீங்கள். ஜாதி மத பேதத்தை உடைத்தெறியும் மே மாத வெற்றியை கொண்டாடியவர்களல்லவா நீங்கள். ஒற்றுமையின் வலிமையை உணர்த்திய உன்னதர்களல்லவா நீங்கள். இருப்பதைக் கொண்டு மனநிறைவாய் வாழும் வாழ்வியலை அறிந்தவர்களல்லவா நீங்கள். யார் சொன்னது உங்களுக்கு வாழ வழி இல்லை என்று? வந்தேரிகளான வடமாநிலத்தவரே தழைத்தோங்கும் தமிழ் திருநாட்டில் வலிமை மிக்க வைரத்தூண்களான உங்களுக்கா வாழ வழியில்லை? வரலாறு படைத்த சிற்பிகள் நீங்கள். வாழ்நாள் முழுதும் உழைப்பை மட்டுமே உயிராய்க் கருதுபவர்கள். வாழும் பூமியில் சுனாமியால் அழிந்த நகரங்கள் உண்டு. வாட்டி வதைத்து நெஞ்சை உறைய வைத்த கொரோனாவால் அழிந்து போனவர்கள் கொஞ்சமா நஞ்சமா? எல்லா இடங்களிலும் புதிதாய் துளிர்த்து தளிர்த்த மரங்களாய் மீண்டெழுந்து இயல்பு நிலையில் மக்கள் வாழவில்லையா என்ன? இங்கே எவருக்கும் யாரும் துணையில்லை. இருண்டு போனது வாழ்க்கை என துவளத் தேவையில்லை. அரசியல் ஆதாயம் தேட அநேகர் வரலாம். அடிமைகளாய் பல தலைமுறைகளாய் சிறந்த கல்வியின்றி கள்ளம் கபடமின்றி உழைப்பை உதிரமாய் நீங்கள் கொடுத்து அழிந்தது போதும். புலம்பெயர்ந்து செல்கிறோம் என்று பெருமிதப்படுங்கள். புதியதாய் ஓர் உலகம் படைக்கப் போகும் பிரம்மாக்கள் நீங்கள். காலதாமதம் ஆனாலும் உலகமே திரும்பி பார்க்கும் சரித்திரர் நீங்கள். காட்டுப்பூச்சிகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் சுதந்திரமாய் வாழ உங்கள் சொந்த பூமியை விட்டு கொடுத்த தெய்வங்கள் நீங்கள். சோர்ந்து போய் விடாதீர்கள். பல தலைமுறைகளாய் உழைக்கும் வர்க்கம் நீங்கள். எப்போதுமே வாழ்ந்த இடங்களை மட்டுமே நேசிக்காதீர்கள். அவ்விடத்தில் கற்றுக்கொண்டவைகளை வாழ்வியலாக்குங்கள். அடிமைகளாய் சுரண்டல்களின் அதிகார வர்க்கத்திற்கு வாழ்ந்தது போதும். மலை வாழ்க்கை உங்களின் அடையாளம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அரசு கொடுக்கும் எதையும் வேண்டாம் என்றிடாமல் அதை ஆயுதமாக்கி வாழ்வின் ஆதாயமாக்குங்கள். நானும் அந்த மண்ணின் மைந்தர் என்பதால் மனதின் எண்ணங்களை வார்த்தைகளாக்கினேன். உழைப்பை உரமாக்குங்கள். வெற்றி நிச்சயம். நன்றியுடன், அனிதா அந்தோணிமுத்து.